ஹாய் ஆல், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டிச் வந்து ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான். ஸோ இந்த ஜர்தோசி மேட் ஃபில்லிங்கை வந்து நம்ம நார்மல் நீடல்லையும் போடலாம், ஆரி நீடல்லையும் போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் தான் போடணும் அப்படின்ற கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஸோ போட போட வந்து ப்ராக்டிஸ் எடுக்க உங்களுக்கும் வந்து ஜர்தோசி நீடல்லே போடுறதுக்கும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பீட்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். இனிமேல் வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து கம்பல்சரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிவிடும். சீக்கிரமே வந்து ஃப்ரீ கிளாஸோட இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே அட்வான்ஸ்டில் இருக்க எல்லா ஸ்டிச்சஸையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு இதை நம்ம வெப்சைட்டில் வந்து கொண்டு போயிட்டு ஸோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஜர்தோசி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து லாங்காகவும் கட் பண்ணியிருக்கேன், இந்த சைடு கொஞ்சம் குட்டி குட்டியாக ஃபில்லிங்க்கு கட் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய வீடியோவில் வந்து ஜர்தோசி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஜர்தோசி ஒரு 2 இதுவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸஸ்லாம் வரும்போது ரொம்ப நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஒரு தோராயமான சைஸ்க்கு கட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வச்சுட்டு எப்படி கட் பண்ணுறீங்கிறத ஸ்டார்டிங்கில் இது பண்ணிவிட்டு அதே ஒரு இதில் கட் பண்ண நீங்கள் வந்து நார்மல் நம்ம கட்டரை விட இந்த மாதிரி சிசர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து பிசுறு தட்டாமல் வரத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 2 ஃபஸ்ட்டு கட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சைஸஸ் வந்து ஸ்மால் சைஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஏத்தல இருக்க இல்லாமல் ஸோ இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து நார்மல் நீடல் வச்சு இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் நார்மல் நீடலில் தான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதையுமே வந்து நம்ம வந்து ஜர்தோசி நீடலில் ஃபில் பண்ணும்போது இங்கே இடையில விட்டுட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக ஜர்தோசிக்குன்ட்டு ஒரு மெல்லிஸான நீடல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நீடல் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சைஸஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஜர்தோசி வச்சுட்டு லைட்டாக இப்படி விரலில் வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி பொறுத்த வரைக்கும் வந்து ஒர்க்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனால் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அதோட ஒர்க்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கான சைஸாக இது ஓகே. கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லா இழுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஜர்தோசி வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். கிளாஸ்க்கு வீடியோ கூட எடுத்துடலாங்க, ஆனால் அந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறதாங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, இதை ஃபுல்லாகவே போட்டாச்சு. எனக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கமாக போட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுது. அதனால் வந்து இன்னும் நான் வந்து இடையில ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கட் பண்ணியிருக்க ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து இன்னும் ஒரு 2 லைன் வந்து ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது இன்னும் ஒரு லைன் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருக்கு இல்லையா ஃபில்லிங்ஸ்க்கு.
அது வந்து நம்ம வந்து அதை நெருக்கமாக இந்த மாதிரி இன்னும் நிறைய இது பண்ணி போடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே சின்னதாகவும் ஒரு இது போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபு, இந்த பக்கம் இன்னொரு ஆஃபாக எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலாக வந்து இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுறேன், துலிப் நீடில் தான். நீங்கள் வந்து நார்மல் துலிப் நீடலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அயன் நீடலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு இடத்துல கேப் விட்டுணும். ஒரு லைன் விட்டுட்டு போடணும். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த லைனை வந்து இது பண்ணி போடணும். அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து போடுற மாதிரி வரும். இந்த நார்மல் இந்த ஒயர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இந்த நரம்பு ஒயர்னு சொல்லுவோம் இல்லையா, அது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது என்ன கலர்னு தெரியாத இருக்கலாம். ஸோ நார்மலாக ஃபில்லிங்க்கு ஒரு லைன் விட்டுட்டு நான் ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லைனில் ஃபில் பண்ணுறேன். நான் வந்து நெருக்கமாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளியராக இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா நெருக்கமாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து இது முடித்த பிறகு எப்படி இருக்குன்றத பாருங்கள் நீங்கள். இப்போ எந்த லைன்லலாம் நம்ம வந்து போடாமல் இருந்தோமோ நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லைனுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நம்ம இங்கே வந்து முடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்க, இதை விட்டுட்டு இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதே வந்து 2 லைனை சேர்த்தும் ஒரு மாதிரி ஸ்டிச்சஸ் வரும். அதுவும் அந்த மேட் ஃபில்லிங்கும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நம்ம எண்டில் வந்து சரியாக கட் பண்ணலன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து ஜர்தோசி வந்து போடும்போது ஆகும். அதனால் அந்த எண்டில் வந்து கட் பண்ணும்போது ஃபினிஷிங்காக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸில் போடுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் குட்டி ஜர்தோசி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 லைன்ஸ் போடும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டுன்னு. அந்த ஜர்தோசி வந்து ஒரு மாதிரி பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டு போடும்போதும் உங்களுக்கு மேட் ஃபில்லிங் இருக்கும். இந்த மேட் ஃபில்லிங்கே வந்து நம்ம நிறைய டைப்பாகவும் போடலாம். அதாவது இந்த 2 இதுவையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு போடுற மாதிரியான ஸ்டிச்சஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு குட்டி பார்ட்க்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸில் வந்து பார்க்க வந்து அந்த ஒரு சில இடம் வந்து மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி எம்போஸ்டாக நல்லா அழகாக இருக்கும்.
இது வந்து நார்மலாக நம்ம இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் வந்து த்ரெட் ஒர்க்லேயும் வந்து இந்த மாதிரி எம்போஸ்டு ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ இங்கே விட்டுட்டு இங்கேருந்து போடணும். அதாவது நம்ம ஒரு லைன் எப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த லைனுக்கு நெக்ஸ்ட்லேருந்து. ஸோ இந்த பாதி வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டுறேன். இந்த பக்கம் இருக்க ஆஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் நான். இதை நீங்கள் வந்து நார்மலாக ஊசி நூல்லையும் போடலாம். ஒரு லைனை விட்டுட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போடுறோம். அதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மேட் ஃபில்லிங்குமே வந்து என்னடா இது ரொம்ப ஒரு மாதிரி கொசன்னு இருக்கே, புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைனில் போடுறோம். அடுத்த லைனுக்கு இது ஜர்தோசி போடாமல் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அடுத்த லைனுக்கு ஒரு ஜர்தோசியை ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைனை நம்ம வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் போடுறோம். போட்டு அடுத்த லைனுக்கு ஜர்தோசி போடுறோம். ஸோ ஒரு லைன் விட்டுட்டு நம்ம வந்து போடுறோம். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி. ஸோ இது நெருக்கமாக நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி ஃபில்லிங் எப்படி இருக்குது, இப்போ பாதி இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போதே பார்க்கும்போது அதோட லுக் வந்து பார்க்க அழகாக இருக்கும், ஒரு மாதிரி எலிகண்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி மடங்கி நம்ம போடுறது தான் வந்து ஜர்தோசியில் அந்த இதுவே வந்து நமக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வரணும். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் லைன் போட்டுருக்கோம். அவ்வளோதான். ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு ஃபைனலாக நம்ம வந்து எண்ணாட் போட்டுடலாம். இதை சுற்றி பீட்ஸோ இல்லைனா வந்து ஜரி த்ரெட்லேயோ வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். நான் இந்த ஆஃப் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிடுச்சு. நான் நல்லா க்ளோஸ்அப்பில் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது வந்து நான் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு எப்படி போட்டேன்னா அதே மாதிரி தான் நான் வந்து அந்த இன்னொரு சைடு ஆஃபும் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுதான் வந்து ஜர்தோசி மேட் ஃபில்லிங். நீங்கள் இந்த மாதிரி நீடல்லையும் ட்ரை பண்ணலாம், இல்லை நார்மல் நீடல்லையும் ட்ரை பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ்மே உங்களுக்கு வரும். இதெல்லாம் சின்ன சின்ன ஃபில்லிங்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி பீக்காக்கோட அந்த நடுவில் அந்த உடம்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதோட அந்த ஒரு பார்ட்டில் மேங்கோ மாதிரியான லீஃப் டிசைன்ஸு, மேங்கோ டிசைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து லீஃப் டிசைன்ஸு, ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும், ரிச் லுக்காகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கையில் வந்து ஸ்வெட் ஆகுறதுனால அந்த த்ரெட் வந்து கட் ஆகும் அப்படின்ட்டுன்னு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒயர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது, சீக்கிரமாக த்ரெட் வந்து கட் ஆகாது. ஸோ பீட்ஸ் போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் இங்கே தான் எண்ட் மார்க் போட்டுறேன். ஸோ இதுதான் ஒரு நார்மலாக ஒரு திலகம் ஷேப்பில் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.